காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. யாரு? மித்ரா, நான் சாம். வாங்க தான். என்ன பண்ணிட்டு இருக்க? போன்ல சும்மா படம் பார்த்துட்டு இருந்தேன். படம் பார்த்துட்டு இருந்தியா? ம். வீட்ல யாரெல்லாம் இருக்கா? நான் மட்டும் தான். இப்படி கதவையெல்லாம் திறந்து வச்சிருக்க? உள்ள வரேன், ஃப்ரெண்டு கதவே ஓபன்ல இருக்க. இல்ல தான், சாத்தி போட்டுட்டு தான் வந்தேன். ஒத்தையில இருக்க கதவை பூட்டிட்டு இருக்கலாம்ல. நான் கொஞ்ச நேரம் கூப்பிட்டு பார்த்தா ஆளை காணாததான் கதவை தள்ளுறேன், அது பாட்டுக்கு திறக்குது. ஒத்தையில இருக்க கதவையாவது பூட்டி போட்டிருக்கலாம்ல. இல்லனா ஒன்னில் நீ இசை கூட போயிருந்திருக்கனா, அப்படி இல்லனா இசை எங்க வர சொல்லிருக்கலாம்ல. இல்ல, ஹெட்செட் யூஸ் பண்ணி படம் பார்த்துட்டு இருந்தேனா அதான். நல்ல பொண்ணு நீ. காம்பவுண்ட்குள்ள யாரும் வரமாட்டாங்க தான். இருந்தாலும் இன்னைக்கு வீட்ல யாரும் இல்ல. நம்மள பாதுகாக்கிறதுக்கு வெளியில இருந்தெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. நம்மள நாமளே தான் பாதுகாத்தாகணும். ம். மது வந்துட்டு ரமணி பாட்டிய பாக்குறதுக்கு போயிருக்கான். சாப்பிட்டுருக்க மாட்டாரலாம்? இல்ல, எதுவுமே சமைக்கலாம். சரி, அப்பனா நீயே சமைச்சிருக்கலாம்ல. நானா? சரி, நானே அங்கேருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன். தேங்க்ஸ் அத்தான். சரி, மது வந்துட்டா. இசை எங்க ஒத்தையில இருப்பா. ரமணி பாட்டிய வேற நான் கூட்டிட்டு போக போறேன். நீ சாப்பிட்டுட்டு அவளை கூப்பிடு. அவங்க ஒத்தையில இருக்கிறதுக்கு இங்க வந்து இருக்கட்டும். சரி அத்தான். சரிம்மா, வரேன். அத்தான், ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சா? நல்லபடியா முடிஞ்சுதான். உனக்கு சாப்பாடு கொண்டு வரதுக்கு கூட குரு அல்லது அன்புதான் வந்திருப்பாங்க. ஆனா 2 பேரும் ஆசிரமத்துக்கு சாப்பாடு கொடுக்க போயிருக்காங்க. ஓ சரி அத்தான். அதான் என்ன அனுப்பி விட்டாங்க. சரி, மது வரது வரைக்கும் நீ கதவு பூட்டிட்டே இருனா. பாட்டிக்கு ஹாட் வாட்டர் வச்சு கொடுத்துட்டோம். பாட்டி குளிச்சாங்களான்னு தெரியலையே, பாத்துட்டு வந்துருவோம். ஹலோ சாம், நீ என்னடா பண்றீங்க? சும்மாதான் ஓசை, உன்னை பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். ஓசையா? டேய், அதான் கல்யாணமே நடக்க போகுதுல. அப்ப என்னமோ என் மேல இருந்த கோவத்துல ஓசைன்னு பேர் வச்ச, என்னமோ அப்படியே ஓசைங்கற. எனக்கு என்னமோ ஓசைங்கிற பேர் தான் உனக்கு கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு. கல்யாணத்துக்கு பிறகு சாம் இசைக்கு பதிலா சாம் ஓசைன்னு வச்சிடலான்னு எனக்கு தோணுது. 10 பொருத்தமா அம்சமா இருக்கிறது ஓசைங்கிற பேர்ல தான். அடங்க மாட்டேலடா. இசையை விட ஓசை தாண்டி நல்லா இருக்கு. அங்க வீடு பால் காய்ப்ப வச்சுட்டு இங்க என்ன பண்றீங்க தர? அது உன்னை பார்க்காம சாப்பிட முடியல, உன்னை பார்க்காம நைட்டு தூங்கல, ஏன் உன்னை பார்க்கறதுனால யார்கிட்டயும் சிரிச்சு பேசுறதுக்கு கூட முடியல. அதான் உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். நான் கூட நினைச்சேன் டைம் ஆகுதுல, அதான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன பார்க்காம இருக்க முடியலங்கிறதுக்காக தான் வந்தியா? அதுவும் ஒரு காரணம் தான். இருந்தாலும் என்கிட்ட டயலாக் அடிச்சு விடணும்ல. உனக்கு மித்ராக்க சாப்பாடை கொடுத்துட்டு ரமணி பாட்டி கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்தேன். பாட்டி என்னடானா குளிச்சுட்டு இப்ப வந்துடுறேன் அப்படின்னாங்க. ஆமா, இப்பதான் பாட்டிக்கு நான் ஹாட் வாட்டர் வச்சு கொடுத்தேன். குளிச்சாங்களா இல்லையான்னு தெரியல, போய் பாத்துட்டு வரலாம்னு நினைக்கிறதுக்குள்ள நீ வந்துட்ட. பாவம், பாட்டி வேற ரொம்ப சிக்காயிட்டே போறாங்க. வயசாயிட்டுலடி, பேரனுங்களுக்கு குழந்தைங்களையும் பாத்துட்டாங்க. தாத்தா எல்லாம் வயல்ல உழைச்சவங்க, அதனால வயசானாலும் வெளியே தெரியாம நடந்து திரியுறாங்க. சரி, குளிச்சிருப்பாங்க. நான் உங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன், வேலை இருக்கலாம். கீழே சாப்பாடு வச்சிருக்கேன், நீ சாப்பிட்டுரு. ஓசை, உன்கிட்ட தாண்டி பேசுறேன். சரி சாம். சரி, அப்ப வரேன். சாம். என்ன? ஓய், என்னடி இப்ப என்ன? பயமா இருக்கு சாம். என்ன இங்க தனியா இருக்கிறதுக்கா? அப்புறம் எதுக்கு பயம்? தெரியல, ஆனா ஒரு மாதிரி சந்தோஷமாவும் இருக்கு, ஒரு மாதிரி பயமாவும் இருக்கு. நீ எப்பவும் என்ன விட்டுட்டு போக மாட்டேல்ல, எல்லா சிச்சுவேஷன்லயும் என்ன புரிஞ்சுக்கிட்டு என் கூடவே தானே இருப்பேன். சரி வா. இல்ல, நாங்க வீட்டுக்கு வரல. வீட்டுக்கு கூப்பிடலமா, வா, இப்படி உட்காருன்னு சொன்னேன். அடா உட்காருங்கிறேன்லாம். என்னம்மா? உனக்கு டைம் ஆகுதுல்ல, நீ கிளம்ப. பரவாயில்ல, நீ ஏன் எழுதுறேன்னு சொல்லு. சாம், இப்படி ஒரு சிச்சுவேஷன் எப்ப அமையும் தான் நான் கனவு கண்டுட்டே இருந்தேன். இப்ப கூட நடக்கிறதெல்லாம் கனவா இல்ல நிஜமாங்கிற அளவு எல்லாம் நடந்துட்டு இருக்க. ஏ ஓசை, எனக்கும் தான் இதெல்லாம் கனவா இல்ல நிஜத்துல நடந்துட்டு இருக்காங்கிற மாதிரி எனக்கே தோணிட்டு இருக்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நாங்க எல்லாம் நம்பிட்டு இருந்தோம் பாத்தியா, அந்த செகண்ட் என் மூச்சே நின்னுட்டு இசை. எனக்கு புரியுது, குரு உன் கழுத்துல தாலி கட்டலைனாலும் உன்னை பொறுத்த வரைக்கும் அவன் தாலி கட்டிட்டதா தான் நீ நினைச்சிட்டு இருந்த. அப்போ உன்னோட பெயின் எந்த மாதிரி இருந்திருக்கோன்னு என்னாலயும் புரிஞ்சுக்க முடியுது. 1 வருஷம் நீ இல்லாத அந்த 1 வருஷத்துல நமக்குள்ள நடந்த பிரிவு, மனசுக்குள்ளேயே புழுகிட்டு இருந்த வேதனை எல்லாம் உண்மை தெரியும் போது மனசுக்குள்ள இருந்த வேதனை எல்லாம் போய் மனசு ஒரு மாதிரி நிம்மதியா இருந்தது. அந்த செகண்ட் எப்படி என் மனசு பாரம் சரியாச்சோ, குரு உன் கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஒரு நிலைமை வந்தது பாத்தியா. அப்ப நின்னு போன மூச்சு, 4 மாசத்துக்கு முன்ன உன்னை பத்தின எல்லா உண்மையும் விஆர் வீட்டுக்கு தெரிய வந்தது பாத்தியா. நானும் நின்னனே,
ஒரு வருஷத்துக்கு முன்ன நின்னு போன மூச்சு மறுபடியும் திரும்பி வந்ததே உன்னை பத்தின உண்மை தெரியும் போதுதான். ஃப்ராடு. அப்ப என்ன திட்டினது? அப்புறம் உடனே உன்னை கொஞ்சவா செய்வாவா? மனசு ஒரு மாதிரி நிம்மதி பெருமிச்சு விட்டாலாம். என்னையே அறியாம உன் மேல எனக்கு ஒரு கோபம். அந்த கோபம் கூட அந்த இடத்துல குரு இல்லாம வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற கோபம் தான். அம்மு, உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியுமா? வேற ஒருத்தனை பிடிச்சிருக்கு, அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நீ சொல்லும் போது கூட மனசு வலிச்சாலும் அவனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைச்சேன். அப்படி இருக்கும்போது நீ கிறுக்கு வேலை பண்ணி உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. சரி, நடந்ததெல்லாம் விடு. சாம், என் கூடவே இருப்பதானே? ப்ராமிஸ்டி, உன் கூட தான் இருப்பேன். நான் என்ன வெளிநாட்டுல வேலை பாக்குறேன்? உன்னை விட்டுட்டு போவதுக்கு அப்படி ஏதாவது வேலை பார்த்தா கூட சரி. உங்க கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் 3 நாளையில நான் விஆர் வீட்டு மருமகன். அப்படி இருக்கும்போது உன்னை விட்டுட்டு எங்க போயிட போறேன்? எல்லாமே கனவு மாதிரி இருக்கு இசை. யோசிச்சு பாரு. நான் உயிருக்கு உயிரா நினைச்சிட்டு இருந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதே பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம எனக்கே சொந்தமாக்க போறா. இது எப்படி இருக்கு தெரியுமா? இதோ, உன் கையை நான் டச் பண்ணும் போது கூட என்னால நம்பவே முடியலடி. பாரு, நீ என் கூட தான் இருக்க. இருந்தாலும் அந்த ஒரு வருஷ பிரிவு மறுபடியும் இழந்துடக்கூடாதுன்னு ஒரு பயம். ஆமா சாம், நம்ம 2 பேரும் என்னதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சிருந்தாலும் இந்த ஒரு வருஷ பிரிவுல தான் நம்ம காதல் இன்னும் அளவுக்கு அதிகமா அதிகரிச்சிருக்கு. உன் பின்னாடியே சுத்தி நான் உருக்கி உருக்கி உன்னை காதலிச்சிருந்தாலும் இந்த ஒரு வருஷ பிரிவு தான் நம்ம காதலோட ஆழத்தை இன்னமும் அதிகரிச்சிருக்க. அப்போ அரசுக்கு ஒரு கும்பிட போட்டுடலான்னு சொல்ல வரேன். யாழாம பேசுறீ. உங்க அப்பாக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? அவரால தானே நம்ம காதலோட ஆழம் இன்னும் அதிகரிச்சிருக்க. அவரோட வில்லத்தனத்தால நம்ம பிரிஞ்சிருவோம்னு நினைச்சாரு. ஆனா அவரோட அதே வில்லத்தனத்தால நம்ம 2 பேரோட காதல் இன்னமும் ஸ்ட்ராங்கா இருக்கு பாரு. சோ அரசுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆனா ஒண்ணுடி, நமக்கு இன்னமும் கல்யாணமே ஆகல. இன்னும் 3 நாளையில தான் நமக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஆனா பாரு, இப்பவே என் மனசுக்குள்ள நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ என் பொண்டாட்டி மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. இப்படி ஒரு சந்தோஷத்துக்காக தானே இவ்வளோ நாளா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நான் யூஎஸ்ல உங்க அப்பா கிட்ட மாட்டிட்டு இருக்கும்போது கூட கடவுள் கிட்ட கேட்காதனால இல்ல. எப்படா அரசு பத்தின உண்மையெல்லாம் வெளியே வரும், எப்போ நான் சாம் கூட மறுபடியும் ஒண்ணு சேருவேன்னு எப்பவும் நினைச்சிட்டே இருப்பேன். நான் மட்டும் எங்களை பொறுத்த வரைக்கும் நீ வேற கல்யாணம் பண்ணி போயிட்ட. இருந்தாலும் மனசுக்குள்ள நடந்ததெல்லாம் ஒரு கனவு மாதிரி அழிஞ்சி என்கிட்ட நீ வந்துட மாட்டியோன்னு எத்தனை நாள் ஏங்கியிருக்கேன் தெரியுமா? தினமும் உன் போட்டோ, உன்னோட வாய்ஸ் கால் எல்லாத்தையும் மறுபடியும் கேட்டு கேட்டு தான் தூங்குவேன். எல்லாரும் தூங்குறதுக்காக பாட்டு கேட்பாங்க, ஏதோ சம்திங் பண்ணுவாங்க. ஆனா நான் மட்டும் உன் வாய்ஸை கேட்டுட்டே தூங்குவேன். ஆபீஸ் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததும் எல்லாரும் அவங்க மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசுவாங்க. நான் மட்டும் முந்தியெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க உன்னோட வாய்ஸை மறுபடியும் மறுபடியும் கேட்டு கேட்டு தனியா என் போக்குல உன்கிட்டயே பேசிட்டு இருப்பேன். இப்ப அந்த கடவுளே மனசு இறங்கி உன்னை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நீ எனக்கே சொந்தமாயிட்ட பாராய். இன்னும் 3 நாளையில நம்ம லைஃப ஸ்டார்ட் பண்ண போறோம். திட்டுவியா? ஓசை, நீ திட்டாம இருந்தா சரிதான். என்ன கொடுமைப்படுத்தாம இருந்தா சரிதான். தோ அங்க ஒரு பிள்ளை நிக்குது பாரு. எந்த பிள்ளடா? அங்கனா இங்க இல்லடி, அங்க மித்ரன் வீட்ல. சாப்பிட்டியான்னு கேட்டேன், பேக்குன்னு முழிச்சிட்டு நிக்குது. சரி, சமைச்சாத சாப்பிட்டுருக்கலாம்லான்னு சும்மா கிண்டல் பண்ணேன். என்னது, நான் சமைக்கணுமாங்கிற மாதிரி பேந்தையா முழிச்சிட்டு நிக்குது. அதுலயே தெரியுது அவளுக்கு சமைக்க தெரியாது. எனக்கு தெரிஞ்சு சமையல் தெரிஞ்ச ஒரு ஜீவன் நீதான். எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆன 2-3 நாளையில அவங்க எல்லாம் நம்மளை விட்டுட்டு போயிருவாங்க. அது பிறகு நீங்க 2 பேரும் கிச்சன்ல கடந்து கும்மி அடிக்க போறீங்கன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. உங்க சண்டையில எங்க 2 பேரும் இழுத்து போடாம இருந்தீங்கன்னாலே போதும். நீ கவலைப்படாதடா, நமக்குள்ள சண்டை வந்தாலும் எங்களுக்குள்ள சண்டை வராது. பாப்போம், சமைக்கும் போது தானே தெரியும். அவ சமையலே தெரியாதவா, உனக்கு சமையலை பத்தி அத்துப்பிடி. உங்க 2 பேருக்கும் அந்த கிச்சனுக்குள்ள எவ்வளவு போர் நடக்க போகுதுன்னு நாங்க பார்க்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் நாங்க விட்டு கொடுத்து சமைச்சிருவோம். நீ எனக்கு கரெக்ட் ஆகும்போது எனக்கு தான் சமைக்க தெரியாது, சமைக்கிறதுக்கு உப்பு போடுவாங்களான்னு கூட தெரியாது. அப்படி செல்ல பிள்ளையா வளர்ந்த என்ன பாடுறா, உனக்காண்டி நான் சமைக்க ஆரம்பிச்சேன். இப்ப சமையல் கலையே என் ரத்தத்துக்குள்ள ஓடிட்டு இருக்கு பாரு. ஓடண்டி ஓடாம். அந்த ஆள் ஒத்தையில அங்க துரத்தாம இருந்திருந்தா நல்லா ஓடாம். எனக்கு மித்ராக்கு சண்டை வரும் நீ நினைக்கிறேன்? நீங்க சண்டை போடுங்க, கும்மி அடிங்க, அது உங்க பஞ்சாயத்து. ஆனா தயவு செஞ்சு உங்க பஞ்சாயத்துக்குள்ள எங்க 2 பேரையும் மட்டும் இழுத்து போடாதுங்க. ஏன்னா நாங்க 2 பேருமே இத்தனை வருஷமா பிரிஞ்சு இப்பதான் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். ஆமா, நீங்க பெரிய லவ்வர்ஸ் பாத்தியா? இவளை பிரிக்கிறதுக்கு நாங்க படம் எடுத்துட்டு போறோம். எங்களுக்கு வர வேலை இல்ல பாத்தியா? ஷாமு, இப்பவும் சொல்றேன், மித்ராக்கு சமைக்க தெரியாது. நீ பாத்துப்பதானே? கத்துக்கிறது வரைக்கும் நான் பாத்துப்பேன். மொத்தமா தெரியாம எல்லாம் இல்ல சாம், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஆனா என் அளவுக்கு தெரியாது. அது போக போக கத்துப்பான். அது பிறகு நாங்க 2 பேரும் ஒன்னா சமைப்போம். என்னமோடி, சண்டை போடாம இருந்தா சரிதான். எங்களுக்குள்ள சண்டை வர மாதிரி எனக்கு தெரியலடா. அப்போ எங்களுக்குள்ள சண்டையை கிளப்பி விடலான்னு பாக்குறியா? நீங்க அடிச்சுக்காம இருந்தா சரிதான். நல்லா இருக்கும்ல சாம், நம்ம 4 பேரும் மட்டும் அந்த வீட்ல. நார்மல் ஆயிட்டியா? எனக்கு அங்க வேலை இருக்குடி. எல்லாத்தையும் போட்டு உன்னை சிரிக்க வைக்கிறதுக்காக உன் பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்கேன் பாரு. கிளம்புறியா?
அம்மோ இந்த 3 நாள் தான், 3 நாள் பொறுத்துக்கோ. அதுக்கு பிறகு என்ன விட்றா என் அம்மா வீட்டுக்குன்னு சொன்னாலும் விட போறது இல்ல. நான் ஏன் கேட்க போறேன்? இத்தனை வருஷம் இங்க தானே இருந்தேன். நான் என் புருஷன் கூட தான் இருப்பேன். அப்படியா? ஆ, நீ அனுப்புனால நான் இங்க வர மாட்டேன். ஆ? ஏன் உன் கோர பல்ல இப்படி காட்டுறேன்? ஏய் பல்ல பத்தி பேசாதடி. நான் 2 டைம்ஸ் பிரஷ் பண்றேன். உன் பல்ல விட என் பல்ல அழகா தான் இருக்கு. ஆ, வேற எதுக்கு சிரிச்ச? இல்ல எல்லா பொண்ணுங்களும் பேசுறது இதுதானே. ஒரு சண்டை வந்தா போதும் நான் இங்க வரவே மாட்டேன், எனக்கு என் புருஷன் வீடு தான் கதின்னு சொல்லுவாங்க. ஆனா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீ வேணா பாரு, வாரத்துல ஒரு நாளாவது நான் வீட்டுக்கு போறேன், என் அம்மா வீட்டுக்கு கொண்டு விடு நீ கேப்ப. நான் கேட்க மாட்டேன். நான் சந்தோஷமா உன் கூட தான் இருப்பேன். பாக்குறேன். சரி கிளம்பட்டுமா? சாம், என்ன இன்னும் 3 நாளையில நமக்கு கல்யாணம். உனக்கு மட்டும் இல்ல, எல்லா பொண்ணுங்களுக்கும். அது லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, வீட்டுல பாக்குற பையனை கல்யாணம் பண்ணாலும் சரி, கண்டிப்பா ஒரு பயம் இருக்கும். எவ்வளவு வருஷம் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும். ஆனா என் அம்மு நீ எதுக்கும் பயப்படாத. நீ இங்க எப்படி சந்தோஷமா இருந்தியோ அதே மாதிரி என் வீட்லயும் இருக்கலாம். மாமியார் குடும்பம் கிடையாது. அந்த ஆளுக்கு இனிமே உன் பேச்சை எடுக்கணும்னாலே ஒரு பயம் இருக்கும். என்ன நீ கழுவி ஊத்தாம இருந்தா சரிதான், என்ன சமாளிக்கிறதா உனக்கு ஈஸி தான். சோ என் பொண்டாட்டி எதுக்கும் கவலைப்படாம சந்தோஷமா இரு. என்ன ஓகேயா? ஓகே தான். ஏய் இனிமேலாம் என்னால சமாதானப்படுத்திட்டு இருக்க முடியாது, டைம் ஆகுதுடி. இசை, ஆம் வா மித்ரா. நீங்க என்னமோ கிளம்பலையா? நீங்க கிளம்பி இருப்பீங்கன்னு நினைச்சேன். இல்ல சின்னதா சமாதானப்படுத்துற வேலை இருந்தது. என்னது சமாதானப்படுத்துற வேலையா? குரங்கு, அது சமாதானப்படுத்துற வேலைன்னா சமாதானப்படுத்துற வேலை இல்ல மித்ரா, இங்க கொஞ்சம் வேலை இருந்துதான், இப்பதான் முடிச்சேன். சரியதான். அப்ப நீங்க முடிச்சிட்டு கிளம்புங்க. நீங்க கிளம்புனதுக்கு பிறகு நான் வரேன். ஏய் இருமா நான் கிளம்புறேன். அம்மா மது எங்க? அண்ணி தூங்குறாங்க. அதுவா அவங்க தூங்கும்போது நான் ஒத்தையில எல்லாம் இருக்கணும். அதனால இனியாவோட பழைய ரூம் இருக்கலாம், ஆமா அவங்க கல்யாணத்துக்கு முன்ன இருந்தாங்கல்ல, அந்த ரூம்ல போய் தூங்குறாங்க. இசை தனியா இருப்பா, நீங்க இசை கூட போய் பேசிட்டு இருங்க. நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு இங்கே தூங்குறாங்க. நீ வரும்போது பாட்டி ரெடியாகி கீழே இருந்தாங்க தானே? பாட்டி கீழே தான் இருக்காங்க. சரி மித்ரா, அப்ப நான் கிளம்புறேன். பாட்டிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ம், அது சரி, 2 பேரும் எங்கேயாவது வெளியே போறீங்களா? வெளியேயா? ஆமா 2 பேரும் தாவணி எல்லாம் போட்டுட்டு எங்கேயோ வெளியே போறதுக்கு ரெடியா இருந்த மாதிரி இருக்கீங்க எல்லாம். அத நாங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிருந்தோம். மதியத்துக்கு மேல எப்படியும் போர் அடிக்கும்னு எங்களுக்கே தெரியும். சாப்பிட்டுட்டு அது பிறகு செல்ஃபி எடுக்கணும்னா அதே ட்ரெஸ்ஸோட இருக்கோம். அது சரி. சரி அம்மா நான் வரேன். ம், ஸ்னேகா ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்களேன். நீங்க சொல்றதை என்னால கேட்க முடியாது சார். நான் சொல்றதை நீங்க கேட்டா போதும். 3 மாசமா என்ன நீங்க ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சாலும் என்ன எந்த விதத்துல நீங்க தொந்தரவு பண்ணலையே அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நானும் கண்ட காணாமல போயிட்டு இருந்தேன். ஆனா இப்ப ஒரு வாரமா பேசவே ஆரம்பிச்சிட்டீங்க. நான் தான் சொல்றேன்ல, எனக்கு இந்த காதல் கல்யாணம் இது மேல எல்லாம் நம்பிக்கையே இல்ல. நீங்க எந்த வழியில வந்தாலும் என்னால அக்செப்ட் பண்ண முடியாது. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார். அப்படியெல்லாம் விட்ட முடியாது. ஏன்? ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. 3 மாசமா உங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கேன். என்ன இல்ல, வேற யாரையும் நீங்க திரும்பி பார்த்ததே இல்ல. நான் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது கூட உங்களை கல்யாணம் பண்ணணுங்கிற ஆசையில தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா 3 மாசம் உங்களை ஃபாலோ பண்ணதுக்கு பிறகுதான் தெரிஞ்சுட்டேன், நீங்க எல்லாமே எனக்கு ஒரு வாழ்க்கை இல்ல ஸ்னேகா. ஐயோ சார், எனக்கு வாழ்க்கையே இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னோட வாழ்க்கை இதுதான். வேலைக்கு போனோமா வந்தமா, எனக்குன்னு எதுவுமே இல்ல சார். ஏன் இந்த வேலை கூட எனக்காக மித்திரன் அண்ணா எனக்கு ரெடி பண்ணி கொடுத்த வேலை தான். ஒரு வாரமா என்கிட்ட பேசுறதுக்கு தொடங்கிட்டீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் என் ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு வீட்டுல தான் ஸ்டே பண்ணிருக்கேன். அது கூட கெஸ்ட் ஹவுஸ் தான். எனக்கு ஏதாவது ஒரு அவமானம்னா அது மித்திரன் அண்ணாக்கும் மித்ராவையும் தான் பாதிக்கும். என்னால அந்த வீட்டுல இருக்கிற யாருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. எப்பவோ சென்னை போறதுக்கு நான் பிளான் போட்டேன். ஆனா அண்ணா தான் எங்க வீட்டுல தான் இருக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொன்னதுனால என்னால அதை மீற முடியல. என்னால அவங்களுக்கு எதனா கெட்ட பேர்னா தாங்கிக்கவே முடியாது சார். மறுபடியும் என்கிட்ட பேச வந்து நீங்க தான் எனக்கு வேணும், உங்களை தான் நான் காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணா உங்களை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு என்ன டார்ச்சர் பண்ணாதுங்க. என் வாழ்க்கையில நடந்த கசப்பான அனுபவம் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நான் டாக்டர் கிட்டே நேரா போய் உங்களை பொண்ணு கேட்கறதுக்கு எனக்கு தெரியும். அதை ஏன் பண்ணாம உங்க பின்னாடி வரேன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் உங்க பின்னாடி நான் வந்துட்டு இருக்கேன். இல்லன்னா வீட்டுல உள்ளவங்க கிட்ட சொல்லி டைரக்டாவே உங்களை பொண்ணு கேட்கறதுக்காக நீங்க இருக்க வீட்டுக்கு என்னால வர முடியும். ஐயோ சார், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என் லைஃப் இதுதான், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. எனக்குன்னு ஒரு லைஃபை நான் அமைச்சிக்க நினைக்கவே இல்ல, ஆசைப்படவும் இல்ல. உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி உங்களுக்குன்னு ஒரு லைஃபே இல்லாத மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? ஐயோ சார், என் லைஃப்ல நடந்த எந்த விஷயமும் உங்களுக்கு தெரியாது. உங்ககிட்ட அதை தெரியப்படுத்தணுங்கிற அவசியமும் எனக்கு இல்ல. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. ஸ்னேகா வாங்க குரு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல குரு, வீட்டுக்குள்ள அவங்கள யாரும் கூப்பிடுற மாதிரி இருக்கு. நீங்க வாங்க போலாம். யாரும் கூப்பிடல சார், நான் பிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சாம்சாரோட தம்பின்னு எனக்கு தெரியும். சரி, எனக்கு இந்த பொண்ணு ஸ்னேகாவை பிடிச்சிருக்க. கிட்டத்தட்ட 3 மாசமா உங்க பின்னாடியே நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். ஆனா என் மனசுல இருக்கிற விஷயத்த ஒரு வாரத்துக்கு முன்னதான் அவங்க கிட்ட சொன்னேன். எனக்குன்னு ஒரு வாழ்க்கையே இல்ல,
என் பின்னாடி வரதை நிப்பாட்டுங்க அப்படி இப்படின்னு கத்திட்டே இருக்காங்க. சரி, ஒரு பொண்ணு பிடிச்சிருந்துன்னா உங்க மனசுல இருக்கிறதா அவங்க கிட்ட சொல்றது தப்பு இல்ல, ஆனா தொந்தரவு பண்றது தப்பு தானே. அவங்க வேண்டான்னு சொன்னதுக்கு பிறகு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீட்டுல உள்ளவங்க கிட்ட பேச வேண்டியது தானே. குரு, என்ன ஸ்னேகா? எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு நான் ஆசைப்படவே இல்ல. இதுதான் ஸ்னேகா. இது தாண்டி யாரையும் நம்புறதாவும் இல்ல. என் வாழ்க்கையை எனக்கு பாத்துக்க தெரியும். என் வாழ்க்கையை இன்னொருத்தங்க கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. என்னடா தெரியல மச்சான், கௌதம் இன்னும் வீட்டுக்கு போகலையா? என்ன கௌதம், ஏதாவது ப்ராப்ளமா? என்னடா ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனை இல்ல, நான் கிளம்புறேன். பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு. 3 மாசமா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். 3 மாசமாவா? என்ன பிடிக்கலன்னு சொன்னா கூட பரவாயில்ல, எனக்குன்னு வேற வாழ்க்கையே இல்ல, எனக்குன்னு வேற வாழ்க்கையை பத்தி நான் யோசிக்கவே இல்ல, யோசிக்கவும் மாட்டேன், என்ன விட்டுருங்கன்னு சொல்றாங்க. வேற யாராவது பிடிச்சிருக்கு இல்ல வேற ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு என்ன பிடிக்காம ஒதுக்குனா கூட சரி. ஹலோ, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எனக்கு இந்த காதல் கத்திரிக்காய் மேல நம்பிக்கை இல்ல. போற போக்குல ஒரு பொண்ணை பாப்பீங்க, புடிச்சா பின்னாடியே சுத்துவீங்க, பிடிக்கலன்னா கழட்டி விடுவீங்க. அதுக்கு நடுவுல அவ வாழ்க்கையை எந்த அளவுக்கு சீரழிக்கணுமோ சீரழிச்சிருவீங்க. எனக்கு என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதா பிடிச்சிருக்கு. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. ஏய் ஸ்னேகா, உனக்கு அம்மா அப்பா யாரும் இல்ல, மித்ரனா மித்ரா வந்தா உனக்கு அடைக்கலமா இருக்காங்க. ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது ஏன் இவ்வளவு கோவப்படணும்? இவரை பிடிக்கலன்னா சரி, ஏன் வேற வாழ்க்கையே வேண்டாங்கிற மாதிரி வெறுத்து பேசணும்? உங்களுக்கெல்லாம் அது சொன்னா புரியாதுன்னு என்ன விட்டுருங்க. இல்லம்மா, எங்களை எல்லாம் அண்ணான் தானே கூப்பிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு கௌதம் ரொம்ப நல்லவர் தான். நம்ம கம்பெனில தான் வேலை பாக்குறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு. எல்லாத்துக்கும் மேல முக்கியமா பொண்ணுங்களை மதிக்க தெரிஞ்சவரு. எனக்கு தெரிஞ்சு அவர் எந்த பொண்ணு பின்னாடியும் இப்படி போனதே இல்ல. நீ என்னடானா 3 மாசமா ஃபாலோ பண்ணி பின்னாடியே வராருங்கிற. பேசி பாக்கலாம்ல. இவரை பிடிக்காம இருந்தா சரிதான், வேற வாழ்க்கையே வேண்டானா? குரு. புரியுது ஸ்னேகா, நீங்க போங்க, நான் அவருக்கு புரிய வச்சு அனுப்புறேன். தேங்க்ஸ். என்னடா இது, ஸ்னேகாவோட நல்லதுக்கு தானே நம்ம பேசிட்டு இருக்கோம், இவன் என்னடானா நடுவுல புகுந்து நீ கிளம்புங்கிறான். டே குரு, அவ நல்லதுக்காக தானே நாங்க பேசுறோம். ப்ரோ, உங்க பேர் எனக்கு தெரியல, அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க சார். 3 மாசமா அவங்க பின்னாடியே நான் சுத்திட்டு இருக்கேன். அவங்க வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லட்டும், நான் ஒதுங்கிக்கிறேன். இல்ல வேற வாழ்க்கையை நான் அமைச்சுப்பேன் நம்பிக்கையா சொல்லட்டு நான் ஒதுங்கிக்கிறேன். நீங்க எதுக்கு இவங்க தான் வேணும்னு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? உங்களுக்கு ஸ்னேகாவோட வாழ்க்கையில நடந்த எதுவும் தெரியாது. அவங்க வாழ்க்கையில எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டாங்க. அம்மா அப்பா மட்டும் தானே இல்ல, அதுக்கு எதுக்கு வாழ்க்கையே வேண்டாங்கிற அளவுக்கு வெறுத்து பேசணும் அந்த பொண்ணு? சார், எனக்கு ஸ்னேகாவை பத்தி எல்லாமே தெரியும். ஸ்னேகாவை பத்தி எல்லாம் தெரியும்னா அவங்க வாழ்க்கையில இதுக்கு முன்ன நடந்தது, அவங்க யார தேடி வந்தாங்க, அவங்க தேடி வந்தது இப்ப யார்கிட்ட இருக்கு. மித்ரன் இப்ப ஊர்ல இல்ல, நீங்க கிளம்புங்க, மித்ரன் வந்ததுக்கு பிறகு பேசிக்கலாம். டே குரு. சொல்லுங்க ப்ரோ. அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா இல்லன்னு மட்டும் தானே சொல்லியிருந்தா, இப்ப என்னடானா அவ வேற யாரையோ தேடி வந்த மாதிரியும், அவ வாழ்க்கையில வேற என்னமோ நடந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டாவ. ஆமா, அன்னைக்கு என்கிட்டயே அம்மா அப்பா இல்ல, மித்ராவை தேடி தான் வந்தேங்கிற மாதிரி தானே பேசுச்சு. ஆமா அன்பு, மித்ராவை தேடி தான் வந்தா. வேற அது வாழ்க்கையில என்னமோ நடந்த மாதிரியே நீ ஒரு பக்கம் பேசிக்கிட்டா, அந்த ஆள் என்னடானா எனக்கு எல்லாம் தெரியுங்கிறாரு. ப்ரோ, மித்ராவும் ஸ்னேகாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். மித்ராக்கு என் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால எப்ப பார்த்தாலும் ஹாஸ்டல்ல என்ன பத்தி தான் பேசிட்டே இருப்பாளாம். பர்றா, ராஜா வட்டம் எல்லாம் வாழ்ந்திருக்கா அவன் மனசுல. இவன் ஒருத்தன் சம்பந்தமே இல்லாம பல்ல காட்டிடுவான். கொழுப்பு. சரிடா, மேல சொல்லு. அதுலயே ஸ்னேகாக்கும் அம்மா அப்பா இல்லாததுனால நமக்கும் ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுன்னா சந்தோஷமா இருப்போம்ல நினைச்சிட்டு ஒரு பையனை லவ் பண்ணிருக்கா. லவ்வா? அதுவும் இந்த பொண்ணா? நீங்க எதுக்கு இப்ப கோரஸ் பண்றீங்க? இல்லடா, இந்த பொண்ணு ஒருத்தங்க கிட்ட 2 வார்த்தைக்கு மேல பேசவே பேசாது. இல்ல ப்ரோ, அப்பா எல்லார்கிட்டயும் கலக்கலான்னு தான் பேசிட்டு இருப்பாங்களாம். அந்த பையனை நம்பி கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னன்ட் ஆகி, அது மேலேயும் தப்பு இல்ல, அம்மா அப்பா யாரும் இல்லாம வளர்ந்த பொண்ணு இல்ல. திடீர்னு ஒருத்தன் அளவுக்கு அதிகமா பாசத்தை கொடுக்கும் போது ஏமாந்துட்டேன். எங்கடா இருக்கான் இப்போ? கழட்டி விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டான். என்னடா சொல்ற? இந்த அளவுக்கு ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு கழட்டி விட்டுட்டானா? ஆமா ப்ரோ. அப்புறம் ஸ்னேகா சூசைட் அட்டன் பண்ணி இறந்து போயிட்டான்னு தான் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. 5 வருஷம் 2 பேருக்கும் கான்டாக்டே இல்ல, மித்ராக்கும் இவளுக்கும். ஏன்? 5 வருஷமா பைத்தியம் புடிச்சு மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கா. என்னடா சொல்ற? அந்த பொண்ணு இதெல்லாம் எப்பவுமே யார்கிட்டயும் வெளிக்காட்டினதே இல்ல. ஆமா அன்பு, அதனால்தான் யாரையும் அவளால ஏத்துக்க முடியல. அவ இடத்துல இருந்து பாக்கும்போது எந்த ஆம்பளைங்களையும் அவ்வளவு சீக்கிரமா நம்ப முடியாது. அம்மா இங்க எதையோ தேடி வந்ததா சொன்னாரே, அதுவா? அது அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கும் போதே அவன் ஏமாத்தினால குழந்தையும் பிறந்திருக்கு. டேய், எவ்வளவு பெரிய விஷயத்த இப்படி அசால்ட்டா பேசிட்டு நிக்கிற? அந்த குழந்தைய தேடிதான் இங்க வந்தாங்க. சரி, யாரா அந்த குழந்தை? அந்த குழந்தை அவ கூட இருந்தாலாவது கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. அது இங்க தேடி வந்ததுக்கு பிறகுதான் அன்பு தெரிஞ்சிருக்கு. அந்த குழந்தை பிறந்து கொஞ்ச நாளிலே இறந்து போயிட்டான். இது மித்ரனுக்கு எனக்கும் மட்டும்தான் தெரியும். இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. இங்க பாடுறா, அப்படியே இருக்கட்டும் எல்லாம் விட்டுற முடியாது. கௌதம்க்கு இதெல்லாம் தெரிஞ்சு ஏத்துக்கிறதுக்கு வந்திருக்காருன்னா கண்டிப்பா அவரை பாராட்டியே ஆகணும். அதே நேரத்துல இந்த பொண்ணுக்கு புரிய வைக்கணும். யாருனே தெரியாத ஒருத்தன் கிட்ட வாழ்க்கையை கொடுத்து ஏமாந்துட்டா. கௌதம பத்தி எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் குரு. எனக்கு தெரிஞ்சு ஸ்னேகா இப்ப என்ன யோசிக்கிறானா, ஏற்கனவே நம்ம லைஃப் ஒருத்தனால ஸ்பாயில் ஆயிட்டு, இப்படிப்பட்ட பொண்ணு நம்மளால ஒரு நல்லவன் வாழ்க்கை கெட்டக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஸ்னேகாவை புடிச்சு கௌதமுக்கு ஸ்னேகாவை பத்தி எந்த உண்மையும் தெரியாம நம்ம கல்யாணம் பண்ணி வச்சாதான் தப்பு. அவருக்கு உண்மை தெரிஞ்சதுனாலதான் அவளை புடிச்சிருக்கு. இதுல எந்த தப்பும் இல்லையே, எல்லாம் சரியா தான் இருக்கு.
நம்ம இதுல முடிவெடுக்க முடியாதுல்ல அன்பு. ஸ்னேகாவை மித்ரன் தானே பாத்துட்டு இருக்காரு. அப்ப மித்ரனே ஒரு முடிவு எடுக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு மித்ரன் சொன்னா புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். ஆமா அன்பு, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அவர் ஊர்ல இருந்து வரட்டும். ஏன்னா மித்ராக்கும் ஃபுல்லா அவளை பத்தின தாட்டு தான். நான் இருக்கும்போதே இந்த வீட்ல இருக்கிறதுக்கு அவளுக்கு பிடிக்கல. அண்ணாக்கு பாரமா இருக்கிற மாதிரி தோணிட்டு இருக்கு அவளுக்கு. நமக்கு கல்யாணம் ஆகி நாங்க வந்ததுக்கு பிறகு இன்னமும் அவளே வருத்திப்பா. கல்யாணத்தை பத்தி அவகிட்ட பேச ஆரம்பிச்சாலே என்கிட்ட வெடுக்கு வெடுக்கு நிக்கிறான். ஸ்னேகாவோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே நான் தான். நான் மட்டும் என் மனசுல இருந்த காதல அவகிட்ட சும்மா சும்மா சொல்லாம இருந்திருந்தா அவ மனசுல காதலுங்கிற ஒரு ஆசை வந்திருக்காதுல்ல, அவனை நம்பியிருக்க மாட்டாளா அப்படின்னு இவளுக்கும் ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்க. சரி, இப்ப நம்ம எல்லாம் இருக்கோம்ல, பேசி புரிய வச்சிடலாம். ஆமா ப்ரோ, மித்ரன் வரட்டும். அதுக்கு பிறகு இதுக்கு ஒரு முடிவு எடுக்கலாம். கண்டிப்பா அவர் நல்லவர் தானே. ஏன்னா நம்ம பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்து அது தப்பா போய் ஏற்கனவே ஒரு தடவை சூசைட் ட்ரை பண்ண பொண்ணு. இல்ல குரு, எங்க எல்லாருக்கும் கௌதம் பத்தி நல்லாவே தெரியும். யார் மனசையும் காயப்படுத்தவே தெரியாது. நீங்க 2 பேரும் சொல்றீங்கன்னா அது சரியா தான் இருக்கும். டாக்டர் வந்ததுக்கு பிறகு பேசலாம். சரிடா. இசை, நீ கவுன் கவுன் பேசி பேசி எனக்கே ஒரு ஆசை வந்துட்டேன். கல்யாணத்துக்கு கவுன் போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு. எனக்கு சாம் மனசுல வந்த டைம்ல இருந்தே எனக்கு கவுன் போட்டு கல்யாணம் பண்றது ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் என்ன ஆனாலும் எனக்கு கிறிஸ்டின்ல தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒத்தப்படியா நின்னேன். ஆனா ஒண்ணுப்பா, இந்த உலகத்திலேயே கவுனுக்காக கிறிஸ்டின்ல கல்யாணம் பண்றது நீதாம்மா. தேங்க்யூ. சரி, நம்ம 2 பேரும் அந்த வீட்டுக்கு போனதுக்கு பிறகு ஸ்னேகா பாவம்ல. ஆமா இசை, குரு கூட அவகிட்ட பேசி பார்த்துட்டான். மித்ராவை கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு கூட்டு போனதுக்கு பிறகு நீ அங்கே வந்துரு, அவ மட்டும் தானே உனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு. அவதான் இல்ல மித்ராக்கு கல்யாணம் ஆன உடனே நான் ஹாஸ்டலுக்கு போயிருவேன்னு ஒரே புடியா நின்னான். அண்ணன் தான், நீ எனக்கு தங்கச்சி உன்னை அப்படியெல்லாம் மறுபடியும் ஹாஸ்டலுக்கு விட முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை சூசைட் ட்ரை பண்ணிருக்கா. என்ன சொல்ற? அம்மா அப்பா இல்லைன்னு மட்டும் தானே அண்ணன் சொல்லிட்டு இருந்தான். இல்லை சை, அவ ஒரு பையனை லவ் பண்ணான். அந்த பையன் ஏமாத்திட்டான். அந்த வழியில சூசைட் ட்ரை பண்ணான். மறுபடியும் அவ அப்படி இந்த தப்பான முடிவை எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அண்ணனும் நானும் அவ லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து பார்த்து எடுத்து வச்சுட்டு இருக்கோம். புரியுது. வேற கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல? இல்லை சை, வேற கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறான். எப்படியாவது ஒரு டைம்ல அண்ணன் பேசி சம்மதிக்க வச்சிரான். புரியுது மித்ரா, அவங்களால ஈஸியா அடுத்த லைஃபுக்குள்ள போக முடியாது. ஒரு நிமிஷம், நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். என்னம்மா உன் ஆள் தானே? ஆமா இசை, நேற்றுக்கு நைட்ல இருந்து கால் பண்ணவே இல்லை, பிஸியா இருந்திருப்பான் போலாம். சரி சரி, பேசிட்டு வா. ஹலோ. ஹலோ. என்ன சார், ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல. இன்னைக்கு ஒரு மெசேஜ் இல்ல, ஒரு கால் இல்ல. ஆமா ஜில்லோ, இவ்வளவு நேரம் ரொம்ப பிஸி தான். சோ இப்பதான் ஃப்ரீயா? நீங்க ஃப்ரீ ஆனதுக்கு பிறகுதான் என் ஞாபகம் வந்து தானே. சேச்சா, எப்பவும் உன் நினைப்பு தான். உன்னை பத்தியே தான் நினைச்சிட்டு இருக்கேன், அதான் ஃபோன் பண்ணல. எது, என்ன பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறதுனால ஃபோன் பண்ணலையா? ஆமாண்டி, உன்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறதுனால தான் ஃபோன் பண்ணல. ஃபோன் பண்ணா உன்னை பத்தி நினைக்க முடியாதுல. எங்க இருந்து தான் இப்படி எல்லாம் டயலாக் ஆட்டை போட்டு கொண்டு வரிയോ? சரி, சாப்பிட்டியா? எப்படி இருந்தது? சூப்பரா இருந்து குரு. மேக்ஸிமம் இப்ப எல்லாம் ஃபங்க்ஷன் வீடுனாலே பிரியாணி தான். ஆனா ஒயிட் ரைஸ், 11 கூட்டு பொரியல், பாயாசம், அப்பளம் எல்லாம் சூப்பரா இருந்த. அப்புறம் என்ன, மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. கிளைமேட் வேற ரொமான்டிக்கா சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு? இல்ல, கிளைமேட் வேற நல்லா இருக்கு அப்படின்னு. இல்ல, அதுக்கு பிறகு ஒன்னு சொன்னியே. அதான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். நீ ஒண்ணு கவலைப்படாத ஜிலு, இன்னும் 3 நாள் தான். அப்புறம் 3 நாள் மழை பெஞ்சிட்டே இருக்குன்னு கூட நியூஸ்ல போட்டிருக்காங்க. சோ ஐ திங்க் நமக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் மழை பெஞ்சிட்டே தான் இருக்கும். அதனால் தாங்கள் கூற வருவது? ஓய் ஃப்ராடு, உனக்காடி நான் ட்ரைனிங் கொடுக்கணும். அச்சோ குரு, நான் பாவம் அப்பாவி பிள்ளை. யாரு நீ? உன்னை பாக்குறதுக்கு நீ அப்பாவி பிள்ளை மாதிரி தான் தெரிவேன். ஆனா நீ யாரு, எப்படிப்பட்டவன் எனக்கு நல்லா தெரியும். அது எப்படி? கிளைமேட் எப்படி இருக்கு? கிளைமேட் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதாம்மா, மழை 3 நாள் விடாம பெஞ்சிட்டு தான் இருக்க போகுது. சரி, இதே கிளைமேட் தான் இருக்க போகுது. இருந்துட்டு போட்டோம். அதுக்கு என்ன இப்போ? நான் கிளைமேட் பத்தி மட்டும் தான் பேசினேன். ஆமா, நானும் அதுதானே சொன்னேன். சரி, மழை பெஞ்சிட்டு தான் இருக்கா? ஆமா குரு. அங்க? இங்கேயும் மழை பெஞ்சிட்டே தான் இருக்கு. நல்ல வேளை எல்லாரும் சாப்பிட்டு மேக்சிமம் வீட்டுக்கு கிளம்புனதுக்கு பிறகுதான் மழை ஆரம்பிச்சுது. காலையில இந்த மழை பெஞ்சிருந்தா இன்னைக்கு பயங்கரமா சொதப்பி இருக்கோம். நேற்றுக்கு நைட் எல்லாம் சூப்பரா இருந்து குரு. என்னது, வராத கெஸ்ட் எங்களை பார்க்க வருவாங்க, மெகந்தி போட்டு உட்கார்ந்து இருக்குன்னு சொன்னா தானே? அது இல்லடா, வீடு முழுக்க சொந்தக்காரங்க, கலக்கலான்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அங்கேயே அப்படின்னா நீ புது வீட்டுல இருந்திருக்கணுமே. எல்லாரும் கலக்கலான்னு பேசி சிரிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்து தெரியுமா? இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்தது. என்னது, வீடு பால் காய்க்கிறதா? லூஸ், அது இல்லடி. நானும் சின்ன வயசா இருக்கும்போது என்ன தெரியுமா நடக்கும்? இப்ப மாதிரி மண்டபத்துல எல்லாம் கல்யாணம் நடக்காது. வீட்லயே தான் 2 நாளைக்கு முன்னாடியே சொந்தக்காரங்க எல்லாம் வந்துருவாங்க. சமையல் வேலை கூட வீட்டுல தான் நடக்கும். காய் கட் பண்ணி குடுக்கறதெல்லாம் சொந்தக்காரங்கள தான் இருப்போம். வீடு ஃபுல்லா ஆளுங்க நிறைஞ்சு கலக்கலான்னு பேசி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் ஒரு காலம். இப்ப எல்லாம் மண்டபம் பிக்ஸ் பண்ணிடுறாங்க. சாப்பாட்டுக்கு கூட ஃபர்ஸ்டே ஆர்டர் கொடுத்துடுறாங்க.
அந்த காலம் எல்லாம் இனிமே வரவே வராது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் நல்லா இருந்தது. ம் மழையில போய் நனைஞ்சிட்டு வரலாம் போல இருக்க. ஏன் போய் ஒரு ஆட்டத்தை போட வேண்டியதுதானே? குளிரும்லாம். ம் அப்ப சரிதான். சரி மித்ரா, அப்புறமா கூப்பிடட்டுமா? வச்சிரு குரு, நான் கூட இசை கூட தான் இருக்கேன். இசையை கழட்டி விட்டுட்டு தான் உன் கூட வந்து பேசிட்டு நிக்கிறேன். அது சரி, 2 பேரும் அடிச்சுக்காம இருந்தீங்கன்னா சரிதான். டேய் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாலாம் நாங்க அடிச்சுக்க மாட்டோம். பாக்கலாம் பாக்கலாம். இன்னும் 3 நாள் தானே இருக்கு. அதுக்கப்புறம் கல்யாணம். சரி சரி, உனக்கு டைம் ஆகுதுல, கட் பண்ணு. உடனே வந்துருவாளே. சரி பாய், அப்புறமா கூப்பிடுறேன். சரி குரு. அப்புறம் மித்ரா, என்னடா? ரொம்ப நேரம் மழையில நிக்காத. ஏன்? 3 நாளையில கல்யாணத்தை வச்சுட்டு உடம்பு சரியில்லாம ஆகிரும். சரி, நான் பாத்துக்கிறேன், வை நீ.